என்னோட ஃப்ரெண்டு நேத்து பொண்ணு பார்க்கறக்காக பொள்ளாச்சி போயிருந்தாப்டிங்க. போன இடத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சொந்தமா வீடு இருக்கணும், 10 ஏக்கருக்கு மேல தோப்பு இருக்கணும், மாப்பிள்ளை ரூ. 50,000க்கு மேல சம்பாரிக்கணும், அம்மா, அப்பாவ விட்டுட்டு தனியா வந்து தனி குடித்தனம் இருக்கணும், கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது, 25 வயசுக்குள்ள இருக்கணும். இப்படி எதிர்பார்க்குறாங்க. அவன் வந்து என்ட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். ஸோ இது பொள்ளாச்சிக்குள்ள மட்டும் இல்லைங்க. நெறைய பக்கம் இருக்குது. நம்ம 10 ஏக்கருக்கு மேல நம்ம பொண்ண கட்டி குடுத்தோம்னா, அங்க போனா என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஆனா நம்ம வந்து பணம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறீங்க தவிர, குணம் இருக்குன்னு பார்க்க மாட்றீங்க. நம்ம பணம் இருக்குன்னு குடுத்துட்டோம். அங்க போய் 7 ஏக்கரா, 10 ஏக்கரான்னு குடுத்ததுக்கப்புறம் அங்க மாட்டு சாணி தான் அள்ள விடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. தோப்பு இருக்குன்னு பார்க்காதீங்க. ஓகே உங்க சக்திக்கு தகுந்த மாரி குடுக்குறீங்க. அது தப்பு இல்லைங்க. இங்க நல்லா நெறைய பசங்க நல்ல பசங்களும் இருக்காங்க. மிடில் கிளாஸ் பசங்க நெறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்காம நம்ம பணம் இருக்குன்னு குடுத்துர்றோம். அங்க என்ன ஆகுது அப்டின்னா, அவங்க ஒரு 3 மாசம் தான் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துர்றாங்க. ஸோ அவங்களோட லைஃப் தான் போகுது. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்டின்னா, பேரண்ட்ஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம பணம் இருக்கு, பணம் இருக்குன்னு குடுக்குற குணம் எதுவுமே இருக்க மாட்டேங்குதுங்கங்க. ஸோ அத நீங்க தான் பார்த்து பேசணும். மிடில் கிளாஸ் பசங்க நெறைய பேர் இருக்காங்க. அக்கம் பக்கம் விசாரிச்சு பொண்ண குடுங்க. அது குடுக்காம தோப்பு இருக்கா, தொறவு இருக்கா, மாடு இருக்குதா, சொந்த வீடு இருக்குதா, பணம் இருக்குதா, சம்பாரிக்கிறானா அப்படின்னு பார்த்து குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா டைவர்ஸ்ல முடியும். இது பொள்ளாச்சிக்குள்ள மட்டும் இல்லைங்க. நெறைய பக்கம் நடக்குது. ஸோ இத பத்தி பேசணும்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. டைவர்ஸ் வாங்குன நெறைய பேருக்கு தெரியும் இத பத்தி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நல்ல பையனா, குணம் இருக்க பையனா, நல்லா சம்பாதிக்கிற பையனா பார்த்து குடுங்க. இது போதும். சொத்து இருக்குதா, அவன் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்து குடுக்காதீங்க. அது நிலைக்காதுங்க.